இல்ல இவ்வளவு சூடா இருக்கு உள்ள வந்தோடனே எனக்கு சூடு இருக்கே நைட் டைம் சூடு இல்ல நைட்டு கொஞ்சம் கூலிங்கா இருக்குமா கூலிங் தான் வரும் நைட் டைம் ரோட்ல வந்து அவ்வளவு பஸ் கார் எல்லாமே போயிட்டு இருக்கு லாரின்ட்டு அந்த குழந்தை எதுவுமே தெரியாம விளையாடிட்டு இருக்கான் இந்த இடத்துல நடந்து வரக்கே பயமா இருக்குங்க எவ்வளவு குப்பையா இருக்கு பாருங்க இந்த இடம் சுத்தி எப்போ நான் நிக்கிற இடம் பாருங்க எவ்வளவு குப்பையா இருக்கு பார்த்து செருப்பு போட்டுவாங்க செருப்பு கூட இந்த ஓட்டக்குள்ள எல்லாம் பாம்பு வந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே தெரியாதுங்க நைட். ஹாய் கைஸ், நான் உங்க ராம்பிஜய் பேசுறேங்க. இப்ப நான் வந்து கோயம்புத்தூர் அவினாஷ் ரோட்ல தான் இருக்கிறேன். ஒரு தங்கருக்கு கூட ஒரு வீடு இல்லாம ஒரு கரெக்டான ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா உத்தரப்பிரதேசத்துல இருந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து தங்கி ஒரு டென்ட்ல இருந்து இவ்வளவு கஷ்டத்திலேயே அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நார்த் இந்தியன்ஸ் வடநாட்டுக்காரங்க உத்தரப்பிரதேசத்துல வந்தவங்களதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்குங்க. ஸோ ஒரு பொம்மைகளை விற்று அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க குழந்தைகளும் சரி யாருமே ஸ்கூலுக்கும் போறது கிடையாது. ஒரு கரெக்டான ஒரு மருத்துவ வசதி எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. மழை வந்தா அவ்வளவு கஷ்டத்துலயே அவங்க இருக்கிற வீடு தான் அவங்க இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா அவங்களோட வீடு, அவங்க வாழ்வாதாரம், அவங்களோட வாழ்க்கை முறை கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ தமிழே தெரியலங்க இங்க யாருக்குமே. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஒண்ணு பேசினா அவங்க ஒண்ணு போலே அப்படிங்கிறாங்க. அதுவும் எனக்கு கரெக்டா புரியல. இவங்களோட லைஃபே அவங்க இருக்கிற வீட்டை எல்லாமே இன்னைக்கு நான் ஃபுல்லா உங்களுக்கு வீடியோ காட்ட போறேன். ஸோ இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவங்களோட இடமே அதிகபட்ச இடமே அவங்க இங்கதான் இருக்கிறாங்க எல்லாருமே. இப்ப அவங்க வீட்டுக்குள்ளதான் நம்ம போறோங்க. ஸோ அந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப சின்ன வீடு. வீட்டுக்குள்ளதான் நம்ம போறோங்க. வீடு பாருங்க எப்படி இருக்கு. ஸ்விம்மிங் பூல்ல வந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு கட்டிலு, ஒரு தலகாணி, அவ்வளவுதாங்க வீடு. நிலத்துலதான் இருக்கிறாங்க. ஏதோ பாம்போ பள்ளியோ வந்தா கூட தெரியாது. இதுதான் உங்களோட வீடு. இந்த லொகேஷன் மொத்தமா ஒரு 10 வீடு இங்க இருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்க இந்த வீடெல்லாம் பாருங்க. வீட்டுல எல்லாம் எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லைங்க. ஒரே ஒரு கட்டில் வச்சிருக்காங்க. ஒரு ஃபேன் கூட இல்ல, மேல ஒரு லைட் இல்ல. ஃபுல்லா கிழிஞ்சிருக்கு பாருங்க. மழையெல்லாம் வந்து அப்படியே உள்ளதான் வரும் உங்களுக்கு. ஒரு நிலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இங்க ஓட்ட பாருங்க. ஸோ இந்த ஓட்டக்குள்ள எல்லாம் பாம்பு வந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே தெரியாதுங்க. லைட் அவ்வளவு கேப்பா இருக்கு எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு கேப் பாருங்க இந்த இடம். ஸோ இந்த இடத்துக்கு பின்னால வந்து அப்படியே காடாதான் இருக்கு. நான் உங்களுக்கு இந்த இடத்துக்கு பின்னால வேணா போய் காட்டுறேன். சேஃப்டியே இல்லாத ஏரியா. ஸோ இந்த டென்ட்டுக்கு பின்னால இப்படிதான் இருக்கு. பகல் நேரத்துலயே எனக்கு பயமா இருக்கு இங்க வர்றதுக்கு. ஸோ நைட் டைம் எல்லாம் வந்தா ரொம்ப கஷ்டங்க இங்க இருக்கிறது. ஃபுல்லா எவ்வளவு குப்பை பாருங்க. ஐயோ அம்மா, இங்கதான் அவங்க குளிக்கிறது எல்லாமே இங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நடந்து வரக்கே பயமா இருக்குங்க. எவ்வளவு குப்பையா இருக்கு பாருங்க இந்த இடம் சுத்தி. எப்போ நான் நிக்கிற இடம் பாருங்க எவ்வளவு குப்பையா இருக்கு. பார்த்து செருப்பு போட்டுவாங்க. செருப்பு கூட போடாம தான் வர்றாங்க இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே. ஸோ இந்த வீடு பாருங்க எப்படி இருக்கு. இங்க ஒரு டென்ட். ஸோ இங்கதான் சமைப்பீங்களா நீங்க? சூப்பர். ஸோ அக்கா சமைச்சிட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா சமைக்கிறீங்க? என்னன்னா அவங்க சமைக்கிறாங்க? கோழியா? கோழி, நாட்டுக்கோழி. ஸோ இந்த அடுப்புலதான் அவங்க வச்சு சமைக்கிறாங்க. அவங்க வந்து எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லைங்க. உள்ள லைட் இல்ல, கரண்ட் இல்ல, ஃபேன் எதுவுமே இல்லை இந்த வீட்டுல. கவர்மெண்ட் ஹெல்ப் ஹவுஸ். வீடியோ காட்டினாலே மூஞ்சி முடிக்கிறாங்க எல்லாருமே. அக்கா உங்க நேம் என்னக்கா? கிரண். அண்ணா வணக்கம். எந்த ஊரு நீங்க? யூபி உத்தரப்பிரதேஷ். எவ்வளவு வருஷமாச்சுங்க? 8 வருஷம் ஆயிடுச்சு. வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? வியாபாரம் ரொம்ப கம்மியா இருக்கு பாய். அப்படியா? ஆமா, கொஞ்சம் வியாபாரம் வரும். பரவாயில்ல. ஆனா இங்க இருக்கு யாருக்குமே தமிழே தெரியல. உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது தமிழே? எல்லாமே தமிழ். அதே டியூட்டி ஆள் இருக்கு, நான் இது கடைக்கு இருக்கு. அது கொஞ்சம் தமிழ் தெரியும். ஓகே, ஜாஸ்தி ஃபுல்லா மாலும் நை. இங்க தங்குறது எல்லாமே டென்ட்ல தானா நீங்க? எல்லாமே டென்ட் வரும். ஓகே சூப்பர்ண்ணா. இங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்களா? ஸ்கூல் இல்ல. ஸ்கூலுக்கெல்லாம் சேர்த்துல? ஸ்கூலுக்கு சேர்த்து விடலாம்ல? அவரு ஸ்கூல் போக மாட்டீங்களா? பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் உங்களுக்கு எப்படிங்க? அது உள்ள காட்டுக்குள்ள அந்த மாதிரி தான் போவீங்களா நீங்க? சோ எத்தனை வீடுனா இங்க இருக்கு? மொத்தமா 9 வீடு இருக்கு. இந்த பொம்மைங்க எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து நீங்க வாங்குவீங்க? மும்பை டெல்லியில இருந்து எப்படி நீங்க போய் வாங்கிட்டு வருவீங்களா?
ஓ பொம்மை எல்லாம் உண்மையாவே சூப்பரா இருக்குண்ணா எல்லா பொம்மையுமே. சூப்பரா இருக்கே நீ. எவ்வளவு இந்த பொம்மை எவ்வளவு? இந்த பொம்மை 750. அப்பா 750. ஆமா. பொம்மைங்க எல்லாம் பாருங்க ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க, அழகா இருக்கு. பொம்மை எல்லாம் வாங்கணும்னா இந்த இந்த லீமேடியன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல வந்துருங்க நீங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த பொம்மை எல்லாம். இங்க இருந்து காட்டுற பாருங்க எவ்வளவு. जाओ जाओ यार का इधर में तुम यार ज्यादा कैसे नहीं है वो जाओ दुकान है पीछे. கிட்டத்தட்ட 7-8 வருஷமா இங்க பொம்மை கடை மட்டுமே வச்சு தங்கறதுக்கு ஒரு வீடு இல்லாம அவங்க இருக்கிறாங்க. சோ அதுக்கே நம்ம அவங்களை பாராட்டணுங்க. தமிழ் கூட தெரியல எப்படி அவங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கே தெரியல. ஓகே, உங்களோட வீடு காட்ட முடியுமா? காட்டு வாங்க போலாம். சோ அண்ணனோட வீடு இந்த மாதிரி வீட்டு வரும். ஓகே ஓகே. இங்கதான் நீங்க தூங்குவீங்களா? இந்த மாதிரி வீட்டு இல்ல இவ்வளவு சூடா இருக்கு. உள்ள வந்தோடனே எனக்கு சூடு இருக்கே. நைட் டைம் சூடு இல்ல. நைட்டு கொஞ்சம் கூலிங்கா இருக்குமா? கூலிங் தான் வரும் நைட் டைம். ஓகே. என்ன கட்டிலே எதுவுமே எல்லாமே வெளிய இருக்கிறதா? ஏதோ க்ளோஸ் பண்ணி இருக்கே அதுக்கு தான் படுக்கல. ஓகே ஓகே ஓகே. சோ இதான் அண்ணனோட வீடு. அண்ணா உங்க பேர் என்னன்னா? நமக்கு பேரு அக்ஷய். அக்ஷய். ஆமா. சோ நம்ம அக்ஷய் அண்ணனோட வீடு இதுதாங்க. இதுதான் இருக்கு உள்ள. ஃபேன் எல்லாம் இது இல்லையா? இதுதானா? டிவி எதுவுமே இல்லையா? இல்ல லைட்டே இல்ல. லைட்டே இல்லையா? லைட்டே இல்ல. நைட் டைம்ல எப்படி மெழுகுவர்த்தி வச்சுப்பீங்களா? செல் இருக்கே அதேல. மொபைல்ல அட்ஜஸ்ட் பண்ணு. எவ்வளவு நாய்க்குட்டி இருக்கு பாருங்க இங்க. அழகா இருக்கு. 8 நாய்க்குட்டி இருக்கு இங்க. சரி, இந்த நாய்க்குட்டி எல்லாம் இப்படி இங்கே வளர்ந்துருமா? எல்லாமே இப்படியே வளர்ந்துருமா? சாப்பாடு கொடுப்பீங்களா அதுக்கு? சாப்பாடு பால் கொடுத்துறோம். பால் கொடுத்துருக்கீங்க. சரி, இங்க குளிக்கிறதுக்கு அதெல்லாம் எங்கண்ணா நீங்க குளிக்கிறதுக்கு வாட்டர் 1000 ரூபாய் வாங்கணும். 1000 ரூபாய் லிட்டர் 350 ரூபாய். தண்ணியா? எங்க வாங்குவீங்க? இது ஃபில்டர் வாட்டர். ஃபில்டர் வாட்டர். ஆமா. இல்ல குளிக்கிறது எங்க பின்னாலேயே இப்படியே நின்னு குளிச்சுப்பீங்க? இதேமே सब சாப்பாடு இதெமே सब குடிக்கிறது இங்கே நின்னு குளிச்சுப்பீங்க. ஓகே ஓகே. சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் நின்னு குளிக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல குளிப்பாங்க. இங்கதான் வந்து தண்ணி போகுது பாருங்க. சோ கவர்மெண்ட் ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு குளிக்கிறக்காவது ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு டெய்லி ஏதாவது பார்க் கூப்பிட்டு போவோம், இல்ல ஏதாவது தியேட்டர் கூப்பிட்டு போவோம், இல்ல குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னே செப்பரேட்டா ஒரு பிளேஸே நம்ம உருவாக்கிவோம் வீட்டு பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்கு விளையாடுறதுக்கு கூட இந்த குழந்தைகளுக்கு ஒரு இடம் இல்லாம இருக்கிறாங்க. மரத்தை பிடிச்சி அங்க தொங்கிட்டு இருக்காங்க பாருங்க. எனக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு இவங்களோட லைஃப் ஸ்டைல் பாக்குறப்போ. ஒரு அன்சேஃபான ஒரு இடம். இங்க பாருங்க, ஏதாவது பாம்போ பள்ளியோ ஏதோ பூரானு கீரானு தேல் ஏதாவது வந்துச்சுன்னா கூட தெரியாது. ரோட்ல வந்து அவ்வளவு பஸ் கார் எல்லாமே போயிட்டு இருக்கு. லாரின்ட்டு அந்த குழந்தை எதுவுமே தெரியாம விளையாடிட்டு இருக்கான். போகாத போகாது, இப்படி வா. ஓடக்கூடாது, ஓகேவா? போக கூடாதுடா. பஸ் வந்துட்டு இருக்குடா. பஸ் காருன்ட்டு அவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு இருக்க ஒரு இடங்க அது. தமிழ்நாட்டுல உங்களுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? விஜய் தாலாபதி. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிதா சார். அது சின்ன ஆயில் தான் சார். பிரபாஸ் கூட இருக்கு. சரி, விஜய் வந்தா இந்த ஹோட்டல்ல தான் தங்குவார் தெரியுமா? அங்க பாருங்க, லீவ் மேலிங் தான் விஜய் தாலாபதி. பாத்திருக்கீங்களா அவர் நேர்ல? இலஸ்டன் போர்ட்ல இருக்கு. அது விஜய் தாலாபதி ஹோட்டல். பிரச்சாரத்துக்கு வரப்ப பாத்தீங்களா? கேம்பெயின்.